வெல்கம் டு என்லைட்டன் கிளாஸ். நம்ம வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சில இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸும் அதனுடைய மீனிங்ஸும் அதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாய்ப்பு, சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. கிவ் மீ எ சான்ஸ். கிவ் மீ எ சான்ஸ். கிவ்னா கொடுக்கறது, மீன்றது இங்கே எனக்கு அப்படின்ற அர்த்தம் வரும். ஏன்னா ஒரு அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும். சான்ஸ்னா வாய்ப்பு. வேடிக்கையான, ஃபன்னி. வேடிக்கையான, ஃபன்னி. ஒரு வேடிக்கையான கதையை சொல்கிறேன். லெட் மீ டெல் அ ஃபன்னி ஸ்டோரி. லெட் மீ டெல் அ ஃபன்னி ஸ்டோரி. ஃபன்னி ஸ்டோரி அப்படின்னா வேடிக்கையான கதை. நம்மளுடைய ஹியூமரஸ் சென்ஸை தூண்டும், அதாவது சிரிக்க வைக்கும். லெட் மீ டெல் அப்படிங்கிறது சொல்கிறேன் அப்படின்றது அர்த்தத்தை கொடுக்குது. சிறந்தது, பெஸ்ட். சிறந்தது, பெஸ்ட். எங்களால் முடிந்ததை செய்வோம். we will do our best. we will do our best. இங்கே we, our ரெண்டு ப்ரனவுன் வந்திருக்கு. வீன்ற சப்ஜெக்ட் ப்ரனவுனும் அவர்ன்ற ஆப்ஜெக்ட் ப்ரனவுனும் வந்திருக்கு. இதனுடைய அர்த்தம் பார்த்தா நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்வோம் அப்படின்னு வரும். ஆனால் தமிழில் நம்ம சிலதை மறைச்சி பேசுவோம், இங்கிலீஷில் அது சேர்ந்து வரும். வில் அப்படின்றது ஃப்யூச்சரை குறிக்குது. இனிமேல் செய்கிறது அப்படின்றதுனால வில்லுன்ற ஃப்யூச்சர் வெர்பு வந்திருக்கு, ஃப்யூச்சர் மாடல் வெர்பு. டூனா செய்கிறது, அவர் பெஸ்ட் அப்படின்றது எங்களால் முடிஞ்சதை செய்கிறது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கறது அப்படின்ற அர்த்தம் வரும். தவிர, எக்ஸப்ட். தவிர, எக்ஸப்ட். ஷோபியை தவிர வேறு யாரும் வரவில்லை. நோ ஒன் கேம் எக்ஸப்ட் ஷோபி. நோ ஒன் கேம் எக்ஸப்ட் ஷோபி. நோ ஒன் அப்படின்றது இங்கே நெகட்டிவ் வேர்டு, யாரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கேம்னா வர்றது, இங்கே பாஸ்ட் வேர்பு. நோ ஒன் கேம் அப்படின்றது யாருமே வரலை அப்படின்ற அர்த்தம். எக்ஸப்ட் அப்படின்றது தவிர அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்ட். எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்ட். இந்த எக்ஸப்ட்டுக்கும் எக்ஸ்பெக்ட்டுக்கும் எப்போவுமே ஒரு குழப்பம் இருக்கும். அதனால தான் எக்ஸப்ட்டுக்கு அப்புறம் எக்ஸ்பெக்ட் கொடுத்துருக்கோம். எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்கறது, ஆனால் எக்ஸப்ட் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு வரும். நாளை மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கிறோம். we expect rain tomorrow. we expect rain tomorrow. we நாங்கள், எக்ஸ்பெக்ட்னா எதிர்பார்க்கறது, இங்கே ப்ரெசன்ட் வேர்பாக இருக்குது. ரெயின் மழை, டுமாரோ நாளை அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது. தாடிக்கு இங்கிலீஷில் பியர்டு. தாடி, பியர்டு. டாம்க்கு நீண்ட தாடி உள்ளது. டாம் ஹேஸ் அ லாங் பியர்டு. டாம் ஹேஸ் அ லாங் பியர்டு. ஹேஸ் அப்படின்றது இருக்கு, உள்ளது அப்படின்ற அர்த்தம் வரும். லாங்னா நீளமான, பியர்ட் தாடி. மீசைக்கு இங்கிலீஷில் முஸ்டாஷ். மீசை, முஸ்டாஷ். ஜாக்கு மீசை இருக்கிறது. ஜாக் ஹேஸ் அ முஸ்டாஷ். ஜாக் ஹேஸ் அ முஸ்டாஷ். ஹேஸ்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம். பொழுதுபோக்கு, ஹாபி. பொழுதுபோக்கு, ஹாபி. என் பொழுதுபோக்கு இசை கேட்பது. My hobby is listening music. My hobby is listening music. My hobby அப்படின்றது எனது பொழுதுபோக்கு. is listening அப்படின்னா listening கவனிக்கிறது, கேட்குறது. இங்கே கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, ப்ரெசன்ட் கண்டினியூஸில். மியூசிக் இசை. அடையாளம், ஐடென்டிட்டி. அடையாளம், ஐடென்டிட்டி. அவர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை. He didn't reveal his identity. He didn't reveal his identity. He, அவர். reveal அப்படின்றது வெளிப்படுத்துறது. இங்கே didn't reveal வர்றதுனால வெளிப்படுத்தவில்லை அப்படின்ற நெகட்டிவ் மீனிங் வந்துடும். his identity அப்படின்றது அவருடைய ஐடென்டிட்டி. இந்த சென்டென்ஸில் தனது அடையாளத்தை அப்படின்னு வருது. குறைந்தபட்சம், மினிமம். குறைந்தபட்சம், மினிமம். அது வெறும் குறைந்தபட்சம் தான். That's the bare minimum.
that's the bare minimum. That'sனா அது, bare அப்படிங்கிறது வெறுமனையாக இருக்கிறத சொல்கிறதுக்கு பயன்படுத்துறது. குறைந்தபட்சம் மினிமம். அதிகபட்சம் மேக்சிமம், அதிகபட்சம் மேக்சிமம், அதுதான் அதிகபட்சம். That's the maximum. That's the maximum. ஒருவேளை maybe, ஒருவேளை maybe, அது ஒருவேளை மீண்டும் சொட்டு சொட்டாக வரலாம். It may be dripping again. It may be dripping again. இட்னா அது, மேபி அப்படின்னா ஒருவேளை, ட்ரிப்பிங்கிறது இப்போ தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது லிக்விட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது சொட்டு சொட்டாக வடைஞ்சால் அதை ட்ரிப்பிங்னு சொல்லணும். அகெயின்றது திரும்ப அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். பயன் யூஸ்ஃபுல், பயன் யூஸ்ஃபுல், இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். I hope it is useful. I hope it is useful. ஐனா நான், ஹோப் அப்படின்றது நம்பிக்கை, நம்புறது. இங்கே ஹோப்ன்றது வேர்பாக வந்திருக்கு. இட் இஸ் அப்படின்றது இது, யூஸ்ஃபுல் பயனுள்ளதாக இருக்கிறது. அமைதியாக சைலண்ட், அமைதியாக சைலண்ட், எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். Everyone is silent. Everyone is silent. Everyone எல்லோரும், is silent அமைதியாக இருக்கிறது, அமைதியாக இருக்காங்க அப்படின்ற அர்த்தம் வருது இங்கே. செலவு ஸ்பெண்ட், செலவு செய்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பெண்ட். அதற்காக நான் 100 ரூபாய் செலவழிக்கிறேன். I spend 100 rupees on it. I spend 100 rupees on it. ஐனா நான், ஸ்பெண்ட் அப்படின்றது இங்கே ப்ரெசன்ட் வேர்பாக இருக்குது. செலவு பண்ணுறேன் அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கு. 100 rupees on it, அதற்காக அப்படின்றது on it அப்படின்ற வேர்ட்ஸில் வந்திருக்கு. கோலை கவர்டு, கோலை கவர்டு, கோலையாக இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் பி எ கவர்டு. டோன்ட் பி எ கவர்டு. டோன்ட் பி அப்படின்னா நாட் டு பி, நெகட்டிவ் வேர்டு, அப்படி இருக்காதன்னு வரும். எ கவர்டு ஒரு கோலையா இருக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் பி. கூச்சப்படுறதுக்கு இங்கிலீஷில் ஷை, ஷை. வெக்கப்படாத அப்படி இல்லைன்னா கூச்சப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் டோன்ட் பி ஷை. டோன்ட் பி ஷை, ஷைனா கூச்சப்படுறது. டோன்ட் பி ஷை அப்படின்னு சொல்லப்ப கூச்சப்படாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணணும், டோன்ட் பி. I hope this helps you and thanks for watching.